ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 138 7ஆம் வசனம். Psalms 138 verse 7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல துன்பம் இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. ஆனால் அந்த துன்பத்தின் நடுவில் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. Dear child of God, when you walk through the valley of the shadow of death, the Lord is with you to revive you. When you go through many kinds of sufferings, many kinds of agonies, many kinds of troubles in your life, you have a God who is going to revive you. You will not be drowned. You will not be down in the trouble, but you will be lifted up by the Lord, our Lord Jesus Christ. You need to believe that. We should have that kind of faith. We should have that kind of faith confession in our life. You should not be underestimating the power of God in your life. We serve a powerful God, Almighty God, who is more powerful than the sufferings which you are going through. He will revive you. And also, He will stretch His hands against the wrath of your enemies. Your enemies may be angry upon you, but my Lord God will stretch forth His hands against them. That means God will take care of them. You don't need to worry about that. You might have innumerous enemies around you. Your enemies may not be able to understand how you are being protected. Such a marvelous way God is leading all of us who believe God. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் அற்புத விதமாக நடத்துகிறதை அந்த சத்துருக்கள் பார்த்து எப்படி இது நடக்குது என்று யோசிக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக தமது கையை அவர் நீட்டுவார். உங்களுக்காக அவர் பழி வாங்குவார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக யார் யார் கோபமாய் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக கரத்தை நீட்டுகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். கவலைப்படக்கூடாது. அதோடு மாத்திரமல்ல, அவரது வலது கரம் நம்மை ரட்சிக்கும். His right hand will save us from every trouble, from every anger of the enemy, every jealousy eyes, every word which is spoken against you and me. That is the way God is going to save us with His right hand. அவருடைய வலது கரத்தினாலே நம்மை அவர் ரட்சிக்கிறவர். நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான நாவுகளை குற்றப்படுத்துவார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான கோபத்தை கர்த்தர் அகற்றி போடுவார். நமக்கு வெற்றியை தருவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துன்பத்தில் நடுவில் நடக்கும் பொழுது எங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. எங்கள் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக நீர் கையை நீட்டுகிறவர், உமது வலது கரத்தினாலே எங்களை ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எவ்விதமான துன்பமாய் இருந்தாலும் அவைகளில் இருந்து உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.